நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வியாபாரத்தை எல்லாம் வந்து ஒரு சீனித்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆட்படுத்துனதுக்காக, அவங்க கிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? தொழில்துறையிடமோ, அல்லது வந்து வியாபாரிகளிடமோ, சிறு உற்பத்தியாளர்களிடமோ யார்ட்டயாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? 2 இத்தனை கோடி பேருக்கு வேலை குடுப்பேன்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து பஜ்ஜி போண்டா போட்டு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்காக, இந்த நாட்டு இளைஞர்கள்ட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? அல்லது தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து, அந்த கல்விக் கொள்கையின் மூலமாக நம்முடைய கற்கக்கூடிய உரிமையை, பரவலாக்கத்தை எல்லாம் முடக்கி போடுவதற்கும், மீண்டும் வந்து கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருடைய சொத்தாக அல்லது அறிவாக மாற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்களே, இதுக்காக வந்து நீங்க கேட்கிறதா இருந்தா ஏகலைவன் தொடங்கி என்கிட்ட வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். கரெக்ட். உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது வந்து வரலாற்றுல வந்து உங்களுக்கு பெரிய முன்னோடிகள் இருக்காங்க. சாவர்கர்ட்ட இருந்து நீங்க வந்து இருக்கு. ஆனா, கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கறதில்ல நீங்க. அதான் பிரச்சனை. நீங்க பல நியாயமா இந்த விஷயங்கள்ல நாட்டு கேட்க மக்கள்ட்ட ஆமா. நியாயமா நீங்க இந்த மக்கள்ட்ட தான் கேட்கணும் மன்னிப்பு. அரசியல் சாசனத்த பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத வந்து இந்திரா காந்தியே வந்து அத மன்னிப்பு கேட்டு, அவங்க வந்து மக்கள் வந்து அதை மன்னித்து அவர்கள வந்து மீண்டும் பொறுப்புக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அதனால வந்து மொத்த சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல 65 ஆண்டுகள் காங்கிரஸ் இயக்கம் வந்து இந்த நாட்ட ஆண்டிருக்குது. இடையில வந்து ஒரு ஜனதா அரசு போக, கொஞ்ச காலம் வந்து இருந்தது போக, மற்ற விபி சிங், அப்புறம் மொரார்ஜி தேசாய், சரண் சிங், சந்திரசேகர், தேவகவுடா வரைக்கும் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு மாற்று அரசுகள் வந்து வந்திருக்குது. அது ரொம்ப குறுகிய காலம். மீதி 11 ஆண்டு காலம். இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாடு அடைந்திருக்கக்கூடிய துன்பத்தை 10 ஆண்டுகள்லயே நீங்க வந்து குடுத்துட்டீங்க. அதனால நியாயமா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்திரா காந்தி கேட்டத விட 10 மடங்கு நீங்க தான் கூடுதலாக மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்னு தான் நான் சொல்றேன்.